இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் அது பிக் பாஸ் எபிசோடா இல்ல வெப் சீரிஸ் ப்ரொமோஷனா அப்படினே தெரியலங்க. சோ ப்ரொமோஷனுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அலாட் பண்ணிருக்காங்க. என்ன பாஸ் உங்க அதாவது விஜய் சேதுபதியோட சன் நடிச்ச ஒரு வெப் சீரிஸ்னா இப்படியா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எதுக்கு 20 நிமிஷம் ஒரு ப்ரொமோஷனுக்கு எதுக்கு 20 நிமிஷம் அலாட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க. ஒண்ணுமே புரியல. எனிவேஸ் அதை தவிர பாத்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கனி இருக்காங்களே அவங்க எவ்வளவு பெரிய விஷபாடல் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க கடைசியா உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க, சாண்ட்ராவை பத்தி புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி கமருதீன் பேசுனதுக்கு வந்து திரும்பி வந்து பேசியிருப்பாங்க. சோ கனியை பத்தி ஒரு விஷயம் கிளியரா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க மேல விமர்சனம் வச்சா கனியால ஏத்துக்கவே முடியாது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிருக்கும். சோ இதனால தான் சொல்றோம் கனி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. நான் ஸ்வீட், நான் ரொம்ப அன்பானவள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல. அவங்கள வந்து அவங்க மேல விமர்சனம் வச்சா கனியால சுத்தமா ஏத்துக்க முடியல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கான எபிசோட்ல அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட்ல அது இல்லாம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தது. அதாவது விஜய் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு ஆப்படிச்சது, சாண்ட்ராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ சேர்ந்து கட்டம் கட்டினது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஒன்று நடத்தினானுங்களே. ஸோ அது வந்து எனக்கு பார்க்கும்போது அதாவது ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க. அதாவது டேரக்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நாமினேஷன் ஒவ்வொருத்தரை எழுப்பி கேட்கறாரு. ஸோ அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் 2 நாமினேஷன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலயும் 2 பேர் எஸ்கேப் ஆனதுலாம் இருக்குல்ல. அப்பா அதெல்லாம் உச்சகட்டம். இவ்வளோ வந்து மக்காவா இருப்பாங்க. அமித் எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரஜன் சாண்ட்ராவை ஆல்ரெடி ஓட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஓட் பண்ணி 2 ஓட்டு வந்துருச்சு. வந்தது தெரிஞ்சும் அமித் திருப்பி 2 ஓட்டு போடுறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரு அது பேர் என்னது விக்கல் சுக்கிரம் அவரு 2 ஓட்டு போடுறாரு. உங்களுக்கு காரணம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு நாமினேஷன்ல வராதவங்களை தூக்கி போடுங்களேயா, என்னையா இவ்வளவு மக்கா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வந்து காண்டு வன்மம் எல்லாத்தையும் எடுத்து வந்து நாமினேஷன்ல கொட்டாதீங்க. மொத்த பேரும் அதாவது நீங்க எத்தனை ஓட்டு போட்டாலும் அவன் நாமினேஷன் வந்ததுதான். அதனால எதாவது மாற போதா? நீ தான் விக்கல் சுக்கிரம் ஆல்ரெடி 10 தடவை கேமரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இல்ல ஊரை கூப்பிட்டு அந்த பாயிண்ட் இன்னொருத்தர கூட சொல்லிக்கோங்க. நாமினேஷன்ல ஓட்டு போடுறது வராதவங்களுக்கு போடுறானா ஏன் தான் அப்படி பண்ணானுங்கன்னு தெரியலங்க. 4 ஓட்டுங்க, பிரச்சனைக்கு 4, சாண்ட்ராக்கு 4. என்னால இது வந்து ஓப்பன் நாமினேஷன் வச்சு இவ்வளோ மக்கா இருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் அந்த நாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா கமருதீனும் தப்பிச்சிட்டாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கானாவினத்தும் தப்பிச்சிட்டாரு. வந்தாலும் அவங்க வெளியே போக போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறத எல்லாரையும் தூக்கிட்டு வரணும்னா அதுல 2 பேர் மிஸ் ஆகிறானா அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கவனுங்கள யாரா நீங்க என்னடா பண்றீங்க, உங்களுக்கு வந்து பயங்கரமா அறிவு வந்து கொழுந்து விட்டு எரியுதுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுதுங்க. உண்மையில சமகாண்டாவது விஜய் சேதுபதி சொல்லிட்டே போயிட்டாரு ஓப்பன் நாமினேஷன் வைக்கும் போது இந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி முந்தின வாரம் சொல்லிட்டு போனாரு. ஸோ அப்படி சொல்லியும் இந்த வாரம் திருப்பி ஓப்பன் நாமினேஷன் இவ்வளவு மோசமா பண்ணிருக்காங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல. எந்த அளவுக்கு இவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றத சுத்தமா புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இன்னைக்கு அந்த எபிசோட்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா காசிப்ஸ்ல தான் ஆரம்பிச்சது. அதாவது இந்த நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அப்புறம் சாண்ட்ரா பிரஜன் இவங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த சீசன்ல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கேள்வியே கேட்கல. அதை வச்சு பார்க்கும்போது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது அவங்க தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே அது ஒரு பிரச்சனையாவே ஆகல. விஜய் சேதுபதி இது வரைக்குமே அது ஒரு கொஸ்டினாவே எழுப்பல. சோ அப்படின்னும் போது அப்ப நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் போல, அதை பத்தி எதுவும் பிரச்சனை எழுப்பல. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சேனலுக்கும் அது தேவைப்படுது. ஏன்னா இவங்க நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி பண்றதால தான் அன்பு கேங்ல இருக்க நிறைய பேர் நாமினேஷன் வராங்க. அப்படி இவங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கெமி தப்பிச்சிருவாங்க, ரம்யா தப்பிச்சிருவாங்க, மேபி கனி தப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேங்ல இருக்க முக்காவாசி பேர் வந்து ஈஸியா தப்பிச்சிருவாங்க. ஆப்வியஸா அவங்க நாமினேஷனுக்கு வர மாட்டாங்க. ஸோ இவங்க ஒரு பிளான் பண்றாங்களே அது வந்து மோசமான விஷயமானு கேட்டா மோசமான விஷயம் தான். அந்த டிஸ்கஷன் பண்ணி பண்றது இது சுபிக்ஷா தானே அவங்க கேட்பாங்க. இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பண்றது தப்பு கிடையாது அப்படின்னு கேட்கும்போது சாண்ட்ரா சொல்லுவாங்க பாருங்க, அதாவது வேற வழி இல்லை, இங்க ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதை உடைக்கணும்னா வேற வழியில டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுதான் பாயிண்ட். ஒருவேளை சேனலும் சரி அது மாதிரி விஜய் சேதுபதியும் சரி இந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதாவது இப்போ அன்புக்கு அங்கே கூட்டு வரதுக்கு இந்த ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுது இல்லை, அது ஒஸ்டா இருந்தாலுமே அது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஆனால் அது உண்மைதான். இவங்க எல்லாம் பிளான் பண்ணி ஓட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அன்பு கேங்ல வர மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கெமிக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, அதே மாதிரி ரம்யா ஜோக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து டேரக்டா பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நீ 2 ஓட்டு போடனாரு, 2 ஓட்டு அவங்க எல்லாரும் கூட்டு வரதுக்கு ஒரு பிளான் போட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அறிவு இல்லாமல் தான் இருக்காங்க. கனி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, விக்கல் சிக்கிரம் சொல்றாரு ஆல்ரெடி 2 ஓட்டு வந்துருச்சுன்னு தெரியும், திருப்பி அவங்களுக்கே போடுறாங்கன்னா அப்ப எப்படி இருக்கு? இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா விஜய் பார்வதி அப்புறம் திவாகர் இவங்களுக்கு தூக்கி 10 ஓட்டு போட்டாங்களே, அதே தான் திருப்பி நடந்திருக்கும். திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் திருப்பி ரொட்டேஷன்லயே நடந்திருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா கனியோட ஸ்ட்ராட்டஜி. இப்படிதான் கிட்டத்தட்ட 5 வாரம் தப்பிச்சு இருந்தது அந்தம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏமா கனி உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சு இந்த வம்பு கேங் இருக்குல்ல, இவங்க பண்றது என்னதான் பிடிக்கலனாலும் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்றது எனக்கே அது தப்பு இல்லை, பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா செம்மையா பாத்தீங்கன்னா
இவனுங்கெல்லாம் பேசிக்கிறானுங்களே, அவனுங்க பேசிக்கவே மாட்டானுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடும் அவங்களுக்கு ஓட்டு போடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவனுங்க வந்து பேசிக்க மாட்டானுங்க. என்ன பண்ணுறானுங்க, நம்ம ஆளுங்களை விட்டுட்டு மற்றவங்களுக்கு போடணும். பேசிக்காக அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம அக்காவுக்கு போடக்கூடாது, நம்ம அண்ணன் சபரிக்கு போடக்கூடாது, நம்ம தங்கச்சி கெமிக்கு போடக்கூடாது, நம்ம தம்பி எஃப்ஜேக்கு போட, புரியுதுங்களா? இந்த பாண்டிங் இருக்கிறதுனால அவனுங்களுக்கு போட மாட்டானுங்க. ஸோ வெளியிலேயே போட்டு இவ்வளோ இத்தனை வாரமாக அதான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தப்பு இல்லை. அது தப்பு அப்படின்னா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு தடவை இந்த சீசனில் அட்ரஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் அது நடக்காது. இந்த வயல் கார்டு கண்டஸ்டன்ட் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கானா வினோத், கமருதீன், திவாகர், பார்வதி இவங்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயே பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டினாக எழுப்பல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் அப்படி டிஸ்கஸ் பண்ணியும் நாமினேஷனில் 2 பேர் விட்டுட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் விக்கல் சிக்ரம், அமித் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தண்டத்துக்குன்னு எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் போடுறாங்களே, அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்களா, விஜய், பார்வதி, அப்புறம் அரோரா, இவங்க உட்காந்து ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்வதி ஒரு மேட்டர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அதாவது அப்போதான் எனக்கு தோணுச்சு, பார்வதி நீ இன்னும் திருந்தல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திவாகர் வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரு, திவாகர் பேச்சு வந்து என் மண்டைக்குள்ள போய் அதனால நிறைய தப்புகள் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வாட்டர் மெலன் மேல தூக்கி பழிய போட்டாங்க பாருங்க. திவாகர் இன்னைக்கு டிவியில் பார்த்துட்டு இருப்பாரு, டி பார்வதி நான் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன், நீ சொல்றதெல்லாம் நான் பஜ்ஜி சாப்பிட்டு நான் பாட்டு கேட்டு தின்னுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன் இருக்கும். உண்மையிலே சொல்றேன், அந்த மனுஷ பாட்டு உட்காந்துக்குது பார்வதி சொல்றதுக்கெல்லாம் ஆமா பாரு, அதாவது திவாகரை எப்ப பார்வதி அடிக்கிறாங்களோ அப்பதான் திருப்பி அடிப்பாரு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. யாரை பத்தி திட்டினாலும் ஆமா செம்மையா தலையாட்டிட்டு இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாராம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய தப்புகள் இவங்க பண்ணிட்டாங்களாம். அதாவது இப்படி தூக்கி மொத்த பழியும் தூக்கி ஒருத்த மேல போற ஒருத்தன் உள்ள இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுதுங்க. சீரியஸ்லி ரொம்ப ஒஸ்ட். நேத்து அழுது அண்ணன் அனுப்பிட்டு திருப்பி அந்த அண்ணன் மேலே தூக்கி பழிய போறது என்னால் அக்செப்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நேற்று அழுதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. அப்போ அழுதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? அந்த ஒரு தாட் ப்ராசஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி யோசிக்க கூடாதுல்ல. உங்களை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வெளியே போகிற ஒரு மனுஷனை போட்டு கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஆனால் அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணி அறவராக இருக்குல்ல, உங்களை மதிக்கல. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா வன்மை கூடணும் அப்படின்ற மாதிரி அது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிச்சு மைண்டில். அதை எனக்கு தெரிஞ்ச அரோரா வந்து மாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பார்வதி அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மாற்றணும்னு அவசியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஜே அப்புறம் கானா வினோத் இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்களே, பார்வதியோட கேம் பிளே என்ன. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்குன்னு ஒரு ஆளை இப்போ தேடிட்டு இருக்கா, ஒருத்தர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஆள்லாம் கிடைக்க போறது இல்லை. அது இந்த இடத்துல விக்கல் சிக்ரம் சொல்றாரு பாருங்க, அதான் இப்போ இவரு கூட இருந்த வாட்டர் மேன் அனுப்பிச்சு விட்டேன். ஸோ அப்படின்னும் போது இன்னொருத்தவங்க யார் வந்து பார்வதி கிட்ட பழகுவா, உங்க கூட பழகுறவங்களாம் வெளியே போறாங்கன்னா அப்போ பயப்படுவாங்களே அப்படின்ற மாதிரி விக்கல் சிக்ரம் சொல்றாரு. அதுவும் ஒரு பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா கூடயே சுத்தின செவ்வாழை வாட்டர் மேன் போயிடுச்சு, பார்வதி ஒன்றும் உள்ள இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்னா பார்வதிக்கான சப்போர்ட் வந்து ஏறுது, ஆனால் வாட்டர் மேன் கூட இருக்கவங்களுக்கான சப்போர்ட் வந்து இறங்குது. ஏன்னா அவங்க மாட்டிக்கிட்டு அடி வாங்கி மாட்டி முழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதியால திவாகர் போயிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அப்படி யாராலையுமே போக முடியாது. திவாகருக்கு கேம் ஆட தெரியல, திவாகர் வந்து ஒரு கேம் டாஸ்க் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல. மெயினா பாத்தீங்கன்னா திவாகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சிக்க மாட்டாரு, அவருக்கு புரிய வைக்க முடியல. அதனால தான் சேனல் ஓட்டே இருந்தாலும் அவர் வேணான்னு சொல்லிட்டு தான் தூக்கி போட்டாங்க தவிர பார்வதியால போயிட்டாரு அப்படின்ற மாதிரி என்னாலையும் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நடுவில் பிக் பாஸ் ஒன்று இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க வந்து எந்த கண்டென்ட்டும் பண்ண மாட்டானுங்க, சரி நம்மளே கண்டென்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா கனி கிட்ட அந்த கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தார்ல, இந்த மாதிரி நீ சொல்லு இஷ்டத்துக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது பிக் பாஸ் வந்து ஒரு கண்டஸ்டண்டாக நானும் வரேன்னு சொன்னார். நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறாருன்னு நினச்சேன். உண்மையிலே கண்டஸ்டண்டாக இறங்கிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா கானா வினோத்தோட சூப்பராக ஃபன் பண்ணுறாருங்க, எல்லாரையும் பயங்கரமாக கலாய்க்கிறாரு, ஃபன் பண்ணுறாரு, கவுண்டர் கொடுக்குறாரு. ஸோ அப்படின்னும் போது திவாகர் பாருங்க, திவாகர் பேர் ஒன்று விட்டு போக மாட்டேது. இன்வேஸ் பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தூக்கி கொடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா கண்டஸ்டன்ட் பண்ண வேண்டிய வேலையை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது மற்றவங்களுக்குலாம் 8 ஹவர் டியூட்டினா பிக் பாஸ் டியூட்டி ஓவர் டியூட்டியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க வந்தாங்க, அதாவது ப்ரொமோஷனுக்கு நடு சென்டர்னு. ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம், அதாவது கொஞ்ச நஞ்ச மனசாட்சி இருக்கா இல்லையானே தெரியல, 20 நிமிஷம் ஒரு 1 ஹவர் எபிசோட்ல வந்து நீங்க ப்ரொமோஷனுக்கு ஒதுக்குறீங்கன்னா அது என்ன கான்செப்டில் அதெல்லாம் பண்ணிங்கன்னே தெரில. எனிவேஸ் அந்த சீரீஸ் நல்லா இருந்தால் எல்லாம் போய் பாருங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல பார்க்கணுன்னே, இந்த 1 ஹவரில் நீங்கள் 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிங்களே, இதுக்குன்னே எனக்கு பார்க்கக்கூடாது தோணுது, செம்ம கடுப்பேதுங்க. எனிவேஸ் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வின் பண்ணி அதை ஒரு மாதிரி கொண்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அப்படியே தூக்கி போட்டுருங்க, அது அப்படி வெட்டி அப்படி நம்மளே பார்க்காம தூக்கி போட்டுருணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு டாஸ்க்கு, அதுதான் பார்த்தீங்கன்னா காம்படிஷன். அதாவது இவங்களை நான் காம்படிட்டராக பார்க்குறேன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்தாரு.
பார்த்தார்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, யார் யாரெல்லாம் அவங்க காம்படிஷன் ஒருத்தரும் சொன்னாங்களோ அவங்க க்ளோஸாக இருக்கவங்களை வந்து காம்படிஷனாக சொல்லிக்கிறாங்க. இப்போ கனி வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரமையும், சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவையும், ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்கள காம்படிஷனாக சொல்லிக்கிறதும், அவங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீலாம் ஒரு ஆளே இல்லை, நீலாம் எனக்கு காம்படிஷனே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொன்னது வந்து கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த சில பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கனி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை சொன்னாங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா கனியை சொன்னார். ஸோ கமருதீன் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க கனி. அது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து நீ ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு கனியை சொல்லும் போது அவங்களால அக்செப்டே பண்ண முடியல. திருப்பி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, திருப்பி நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கமருதீனை போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் பாதுகாவலன் இப்படின்ற மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, அவர் வந்து ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு காமெடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்களே, பக்கா வன்மம். அவங்க பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பியும் வந்து நீ சொல்லிட்டு போறேன்னா அப்போ வந்து அதாவது கமருதீன் சொன்னதை உன்னால அக்செப்ட் பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாரும் அதே மாதிரி அவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. ராஜமாதா அப்படின்றது மாதிரி அவர் அதான் எனக்கு தெரிஞ்சு கமருதீன் கொடுத்த கவுண்டர் கரெக்ட் தான். ராஜமாதா நீங்க என்ன வேணா பண்ணுங்க, சிரிங்க, பக்காவை இரிட்டேட் பண்றதுங்க. அது இதே விஷயத்தை பார்வதி பண்ணிருந்தா இன்னத்துக்கு கொந்தளிப்பானுங்க. அதாவது ஒருத்தன் பேசும்போது எதுக்கு இந்த மாதிரி சிரிச்சு இரிட்டேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து நீங்க சிரிச்சுட்டு இரிட்டேட் பண்ணுவீங்க, உங்களுக்கு சொம்படிக்கிறவனுங்க பார்த்துட்டு இருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் அதாவது இங்க ஆப்போசிட்ல கமருதீன் ஆகட்டும் யாராகட்டும் அவனோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்ல வரான், உனக்கு பிடிக்கலன்னா மூடிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அங்கே சிரிச்சு நக்கல் பண்றது, திருப்பி நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்ல வருது, இதெல்லாம் பக்கா வன்மம் தான். கனி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்டு அந்த இந்த மாதிரி ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு புளிவிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்குள்ளேயும் வன்மம் இருக்குது, கன்னிங்னஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. எனக்கு இன்னைக்கான எபிசோடு பார்க்கும் இவ்வளோ நாள் விட இன்னைக்கான எபிசோடு பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியுதுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இந்த சாண்ட்ரா பிரஜன் இருக்காங்களா, அந்த நாமினேஷனில் எல்லாரும் கட்டாங்க. அதாவது இவங்க வந்து கப்புள்ஸாக இருக்காங்களே, கண்டிப்பாக இந்த கப்புள்ஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு, இவங்க ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பக்காவாக பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டாங்க. சாண்ட்ராக்கு பயங்கரமாக கட்டாங்க. அதில் விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எடுத்து வச்சார்ல, அது 2-3 இடத்துல ஷோலேயே சொன்னார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த நாமினேஷனுக்கும் அந்த காரணத்தை தான் சொன்னார். அது எப்படி நாங்களே எமோஷனலாக டவுன் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு ஆள் இல்லை, அவங்களுக்கு மட்டும் ஹஸ்பண்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர், இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் காலையில் சொன்னது தான், அவர் சொல்கிறது ஒரு வகையில் கரெக்ட் தான். ஆமாம், அவர் ஒரு சப்போர்ட் இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் அதுதான் உங்களுக்கான நெகட்டிவும், அதுதான் உங்களுக்கான மைனஸும். இண்டிவிஜுவலாக சாண்ட்ரா ஆடி இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து இன்னும் நல்ல பேர் இருந்திருக்கும். ஆனால் இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொருத்தர் இருக்கார்ல, அதுதான் அங்கே பிரச்சனையே. ஸோ அதனால் இன்னொருத்தர் இருக்கிறதுனால தான் அவங்க கேம் வந்து காலியாகும். ஸோ பாசிட்டிவும் இருக்குது, இதில் நெகட்டிவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஆனால் அதுக்குன்னு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியாக கப்புள்ஸாக இருக்காங்க. சாண்ட்ராவும் பிரஜனும் சரி, எப்போ பார்த்தாலும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஒன்றா பேசிக்கிட்டு அது கண்டிப்பாக இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து 2 கண்டஸ்டன்ட் எப்படி சொல்கிறது இண்டிவிஜுவலாக ஆடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தீங்க. ஸோ அப்படின்னும் போது அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்ச நேரமாவது தனித்தனியாக இருக்கணும். எப்பவுமே ஒன்றா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா இதில் எங்கே இண்டிவிஜுவலாக ஆடுறது? விஜய் சேதுபதியே கலாஸ் தான் போனார், பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறது, கேம் ஆட வந்துட்டு பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்குனே பிரச்சனை உள்ளே வச்சிருக்க மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெளியே தூக்குனா தான் பெட்ரு. ஏன்னா பிரச்சனை நாமினேஷனில் இருக்கார்ல, ஸோ அவரை வெளியே தூக்குறது கொஞ்சம் பெட்டரோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா அது சரிப்பட்டு வராது. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தால் இன்னொருத்தர் கேம் காலி ஆகிடும். கண்டிப்பாக சாண்ட்ரா கூட ஓரளவுக்கு மூளை இருக்கு, யோசிக்கிறாங்க. பிரஜனுக்கு அதெல்லாம் யோசிக்கிற இதுவே இல்லை. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படின்னும் போது பிரஜன் வந்து வீட்டுக்கு போகிறதா இவங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து இந்த காம்படிஷனே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்களே, அதில் வந்து கனியை சொல்லிட்டாங்க, கனிலாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அது சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா கனிக்கு ஏறிச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ உட்காந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அமித்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து திவ்யா பாரு சபரி இந்த மாதிரி இது பண்ணால உங்களுக்கு திஸ் இஸ் ஃபார் யூ கேர்ள்ஸ் அப்படின்னு மாதிரி சொன்னாங்களே, அந்த சுபிக்ஷா சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கு, கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல, அங்கே போய் அந்த கம்பி எடுக்கிறீங்க. ஏமா கனி உனக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையா? உனக்கு ஒன்றும் புரியல. விஜய் சேதுபதி தயவு செஞ்சு வீக்கெண்ட் வந்து இன்னொரு நறுங்க கனி கிட்ட சாஃப்டாக பேசாதீங்க. எதுக்கு இந்த மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க? ஒன்று சாண்ட்ரா பிரஜன் இவங்க கிட்டையும் பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க, கனி கிட்டையும் பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க. எதுக்கு ஃப்ரெண்டுன்றதுனால அங்கே பார்ஷாலிட்டி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பம் ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்றதுனால பார்ஷாலிட்டியா? உண்மையிலே கடுப்பாகுதுங்க. ஏன்னா நறுக்கு 2 கொட்டு கொட்டினா தான் மண்டையில் ஏறுமா என்னன்னு தெரியல. ஓப்பனாக சொல்கிறேன், கடைசியில் உங்க புலம்பு அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா யூஸ்லெஸ் பாயிண்ட். அந்த இடத்துல சாண்ட்ரா மென்ஷன் பண்ணது என்னன்னா, இந்த மாதிரி வந்து பாருவும் திவ்யாவும் அரகண்டா வந்து சபரி ஆடினாரு. ஸோ உங்களுக்காக தான் நான் சபரி இதை எடுக்கிறேன் அப்படின்னு திஸ் இஸ் ஃபார் யூ கேர்ள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க கம்பேர் பண்ணுறது எங்கன்னா, சுபிக்ஷா எதுக்கு அவங்க போய் பிடுங்க, நீங்க சின்ன பொண்ணு தானே லூசா நீனு, ஒரு இடத்துல ஒரு டாஸ்க்னு வைக்கிறாங்க, சின்ன பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு நீ டாஸ்க்ல விட்டு கொடுத்துட்டு உன்ன மாதிரி எல்லாம் பேக்கா இருப்பாங்களா?
நீ வந்து எப்படி சொல்றது, கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை வந்து ஒரு அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி பெண்களுக்கு, சின்ன பசங்களுக்கு, தம்பிக்கு, அண்ணனுக்கு விட்டு கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறது மாதிரி காமிச்சு அவங்க ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி பெனிஃபிட் எல்லாம் அவங்க தான் அனுபவிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பேசியே 5 வாரம் நாமினேஷன் இல்லாமல் வந்தாங்க. ஆனால் மற்றவங்களாம் வந்தாங்களே 5 வாரம் நாமினேஷன் தப்பிச்சது எப்படி? இதே தான் அந்த அன்பை கொட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு இதில் அந்த அமித் வந்து ஆடு மாதிரி எல்லாத்துக்கும் உட்காந்து தலையாட்டிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு அதை தான் பார்க்கும்போது கிளியராக தோணுச்சு. இன்னைக்கான எபிசோடில் இவ்வளோ நாள் எபிசோட விட இன்னைக்கு எபிசோடில் பக்காவாக தெரிஞ்சுது கனி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாய்சனஸாக இருக்காங்க. அதாவது மற்றவங்களாம் கரெக்டாக ப்ரோ, பார்வதி எல்லாம் கரெக்டாக எல்லாமே விஷம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் விஷமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களே. ஸோ இன்னைக்கு அது கிளியராக தெரியுதுல இவ்வளோ வந்து உள்ளே இருக்குது அப்படின்றது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அது எதை கம்பேர், அதுதாங்க எனக்கு லாஸ்ட்டில் அவங்க கம்பேர் பண்ண விஷயம் இருக்குல்ல. இப்போ கனி வந்து சாண்ட்ரா வட்டிக்கிட்டு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே கண்டிப்பாக அடுத்த நாட்களில் ஏதாவது வரதான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க கம்பேர் பண்ணுற விஷயம் இருக்குது. சுபிக்ஷா டாஸ்கில் கம்பி எடுத்ததையும் சபரி வந்து பார்வதியை அடித்ததையும் ஒன்றா கம்பேர் பண்ணி பெண்களுக்கு ஒன்றுனா அப்போ இங்கேயும் சுபிக்ஷா அது எடுத்துக்கூடாதுல அப்படின்ற மாதிரி சொல்றதுலாம் சுத்தமாக மூளை இல்லாதவங்க யோசிக்கிற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு சில விஷயம் தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.